الحمد لله رب العالمين الرحمن الرحيم. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஓனர் என்ன செஞ்சிட்டாரு, அடுத்த மாசம் தரேன்ட்டாரு. அதை நீங்க என்ன செஞ்சீங்க, இவ்வளவு செலவு இருக்குங்க, இல்ல நான் மனதார அதை பொருந்திக்கிட்டேன் அப்படின்னா, இங்க என்ன நிகழ்வு, உங்கள் கையால் நீங்கள் உழைத்து சாப்பிடுறீங்கல்ல, அந்த உணவு தான் சிறந்தது. இதெல்லாம் எதை சொல்லுது, பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பது தானே இந்த மார்க்கம் வழிகாட்டுது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை தானே சொல்றாங்க. இங்க எங்க சந்தோஷம் வருது பாருங்க, மகிழ்ச்சிக்கு. பணம் 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 சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை எச்சரிக்கையாக சொன்னாங்களோ, ஆதமுடைய மகனுக்கு தங்க ஓடை கொடுத்தாலும் இன்னும் வேணும்னு சொல்லுவான், இன்னொரு தங்க ஓடை. அந்த இடத்துல எத்தனை கோடிகள் இருந்து என்ன பண்ண, அத்தனை கோடிகள் இருந்து கூட நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் தான் நினைக்கிறானே தவிர அந்த போதுன்ற மனம் வேணுமா இல்லையா? அப்ப பணத்தை வைத்து கொண்டு இப்படி நீங்க பிரபலங்களை வச்சு பாருங்களேன். அருமையான விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க. பணம் இருந்தா மட்டும் எல்லாமே நிறைவேறாது, மனமும் வேணும். மனம் இருந்தா தான் பாருங்க, பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில் இருந்தாங்க, தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. யாசிரன் சொல்லுங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு தலைப்புல செய்திகள் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பணம்தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு மிக அவசிய தேவை என்பதுதான் எங்கள் தரப்பு செய்தி. ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப கணவன் என்ன செய்யறாருன்னா, வீட்டுக்கு வராரு. அது அவங்க சொன்ன மாதிரி, எங்க தரப்பு சொன்ன மாதிரி, அது 1ஆம் தேதி. ஆமா. ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, விஷயம் இருக்கு. அதுல 1988 சொன்னாப்ல, 80ல இருந்தாலும் 2023ல பத்தி சொல்லல. இல்ல நான் சொல்றேன், நீங்க சொல்லிருங்க. அவங்க 80 சொன்னாங்க. அப்போது மட்டுமல்ல, 2023ஆக இருந்தால் கூட அந்த மனைவி அந்த கணவனுடைய அந்த பொருளாதாரத்தை, அவருடைய அந்த சம்பளத்தை எதிர்பார்த்து என்ன செய்யறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தின் மூலமாக பல்வேறு செலவுகளை கணக்கிட்டு கொண்டு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அதே மாதிரி கரண்ட் பில் கட்டணும், வாடகை கொடுக்கணும். இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, வந்த உடனே அந்த மனம் பொருந்தி கொள்ற அளவுக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா, இன்னைக்கு ட்ரெஸ் கோட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, அந்த மாதிரி தங்கமே வைரமே வெள்ளியே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சம்பள காசு எங்க என்பதாக மனைவி என்ன செய்யறாங்க. அப்ப நம்ம தம்பி சொன்ன மாதிரி அவர் என்ன செய்யறாரு, இல்ல அடுத்த மாசம் தரேன்ட்டாங்க, நான் மனசால பொருந்திக்கிட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஓனர் என்ன செஞ்சிட்டாரு, அடுத்த மாசம் தரேன்ட்டாரு. அதை நீங்க என்ன செஞ்சீங்க, இவ்வளவு செலவு இருக்குங்க, இல்ல நான் மனதார அதை பொருந்திக்கிட்டேன் அப்படின்னா, இங்க என்ன நிகழ்வு, அப்ப இந்த பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்படுறியா, இந்த மாதம் அவங்க வாடகை எப்படி செலுத்துவாங்க, அதே மாதிரி கரண்ட் பில் எப்படி கட்டுவாங்க, இப்படி பல்வேறு தேவைகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த மனைவி என்ன செய்யறாங்கன்னா, பொருளாதாரத்தை எதிர்பார்த்துதான் இருக்கிறார்களே தவிர, அந்த நேரத்துல என்னதான் சாக்கு போக்கு சொல்லி அவங்களுக்கு பொறுத்துக்கொள்ள சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை பொறுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்ப பணம் என்பது மிக அவசிய தேவையாக இருக்கிறது. இது நீங்க பொதுவா எல்லாத்துக்குமே பணம் தேவை. குடும்ப மகிழ்ச்சிக்கு அவசியமாக பணம் தேவை. மார்க்க பார்வையில நம்ம பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது, ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு குடும்ப தேவைகளுக்கு செலவுக்கு கொடுக்கிறாருல்ல, அதுவும் தர்மமாகும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்படின்னா பொருளாதாரம் தேவை என்பது அங்க தெளிவுபட தெரியுதா இல்லையா? அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க, அதான் அந்த மனைவிக்கு ஒரு உரிமையை கொடுக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். உங்களுடைய கணவர் பணம் தர மறுக்கிறாரா, அவருடைய பாக்கெட்ல இருந்து கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, பொருளாதாரம் இருந்தா தானே எடுப்பாங்க, பொருந்திக்கொள்ள மனம் இருந்துச்சுன்னா எடுப்பாங்களா? அப்ப அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி வழிகாட்டி இருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாம உழைப்பதற்கு, பொருளாதாரம் திரட்டுவதற்கு, சிறப்பு சேர்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, உங்கள் கையால் நீங்கள் உழைத்து சாப்பிடுறீங்கல்ல, அந்த உணவு தான் சிறந்தது. இதெல்லாம் எதை சொல்லுது, பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பது தானே இந்த மார்க்கம் வழிகாட்டுது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை தானே சொல்றாங்க. இங்க எங்க சந்தோஷம் வருது பாருங்க, மகிழ்ச்சிக்கு. அப்படி திரட்டப்பட்ட அந்த பொருளாதாரத்தில்
ஒரு கவலை உணவு எடுத்து உங்க மனைவிக்கு ஊட்டும் போது மகிழ்ச்சி வந்துடுச்சா? அங்கேயே போயிட்டாப்லையா? இதானங்க மகிழ்ச்சி. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பணம் தானே. பொருளாதாரத்துல மனைவிக்கு எடுத்து ஒரு கவலை உணவை ஊட்டும் போது அங்க தன்னால அந்த மகிழ்ச்சி என்பது வந்து விடுகிறது. இப்படி ஏராளமான, அதே மாதிரி நீங்க பொதுவா எடுத்து பார்த்தாலும் பொருளாதாரம் இல்லைன்னா ஒண்ணும் முடியல. இப்ப ஒருத்தர் ஹோட்டலுக்கு போறாரு, நல்லா சாப்பிடுறாரு, சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு, குடும்பத்தோட போறாரு. அப்ப கவுண்டராண்ட வந்துட்டாரு, கவுண்டருக்கு வந்து பில்லு கொடுக்கணும்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இந்த ஹோட்டல் என்னம்மா சூப்பரா நீங்க கட்டிருக்கீங்க, அழகா கட்டிருக்கீங்க, நானும் சென்னையில உள்ள எத்தனையோ ஹோட்டலுக்கு போயிருக்கிறேன், இந்த மாதிரி இல்லங்க ஓனர், நீங்க என்னம்மா அழகா இருக்கீங்க, இங்க வேலை செய்யற ஊழியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாசமா வந்து பாக்குறாங்க, சாம்பார் அப்படி, சட்னி இப்படி என்று எல்லாம் வந்து என்ன செய்யறாரு, புகழ்றாரு. ஆனா அந்த ஓனர் என்ன செய்யறாரு, பொருந்திக்கு வரா, காசு ஐயா முதல், அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? இப்ப இல்லங்க, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நான் பேசி இருக்கிறேன், மறுபடியும் நான் காசு தரணுமா என்று அவர் நினைத்தால், அப்ப என்னன்னா இது இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். நாங்க மனதால் பொருந்தி கொண்டும் நீங்க குடும்பத்தோட சாப்பிட்டுட்டீங்க, போயிட்டு வாங்கன்னு யாரும் என்ன செய்ய மாட்டோம், நம்ம அனுப்ப மாட்டோம். அதே மாதிரி பஸ்ல இதெல்லாம் யதார்த்தமா அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வு. மார்க்க ரீதியாகவும் பார்த்தாலும் பொருளாதாரம் என்பது அருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நீங்க ஜிம்மா தொழுகை முடிந்தவன என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். அப்போ பொருளாதாரம் என்பது வந்து இந்த சொல்றாங்களே, அதாவது போதும், அந்த இந்த மனம் இருந்தா போதும், பொருளாதாரம் தேவையில்லை போல வந்து சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் இருக்குல்ல, அது இல்லை. பொருளாதாரம் தேவையில்லை அப்படிங்கிறாங்களா? மாறாக அப்படிதான் வந்து என்னன்னா, பொருளாதாரத்தை விட பொறுத்துக்கொள்ள அது பெரிதும் சந்தோஷத்துக்கு எதுன்னு தானே, மகிழ்ச்சிக்கு எது காரணம் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்ப இறைவன் தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான்னா, இது வந்து அருள், இதை நீங்கள் தேடுங்கள், ஜும்மா முடிஞ்சவன போய் தேடுங்க என்பதாக இறைவன் சொல்லுகிறான். அப்ப இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது, இந்த குடும்ப வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, குடும்ப மகிழ்ச்சிக்காக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும், ஏன் நேராவே நாம சந்திச்ச ஒன்று இன்னும் எத்தனையோ பேருக்கு நடந்த நிகழ்வு, 3 ரூபா சில்லறை இல்லைன்றதுக்காக அவர் பொருந்தி கொள்ள மனம் வருதா? என் மனசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்றது, பாக்கெட்ல பணம் இருக்குதா, இருந்தா பஸ்ல ஏறு, மனம் இருந்தா நீ கீழே இறங்கி நடந்து போறதுக்கு மனம் வேணும் இல்ல? முதல்வர் வந்து இலவச பஸ்ல விட்டுருக்காங்கல்ல. ஆமா, அது பெண்களுக்கு தானே விட்டுருக்கிறாரு. அப்ப அந்த அடிப்படையில ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது, குடும்ப மகிழ்ச்சிக்கு அவசியம் பெரிதும் காரணமாக இருப்பது பொருளாதாரம், பணம் தான் என்பது எங்களுடைய தரப்பு தகவலாக இருக்கிறது. நல்ல அருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க சகோதரர் இப்ராஹிம் அவர்கள். என்னதான் நீங்க பணம் சொன்னா கூட மனசு இல்லைன்னா அதை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வர்றதுக்கு சொல்றாங்க. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பணமா மனமா? ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தலைப்பே இன்னும் விலங்கலை, பெரிதும் காரணமா அப்படின்றத தான் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் பணம்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை எச்சரிக்கையாக சொன்னாங்களோ, ஆதமுடைய மகனுக்கு தங்க ஓடை கொடுத்தாலும் அவன் அதை வந்து பொருந்தி கொள்ள மாட்டான், இன்னும் வேணும்னு சொல்லுவான். இன்னொரு தங்க ஓடை ஓடினாலும் சரி அதுவும் போதாது, இன்னொரு தங்க ஓடை வேணும்னு சொல்லுவான். இப்படி மனசு இல்லாம என்ன பண்ணுவான், இன்னும் வேணும்னு சொல்லுவான்ல, அது மாதிரி அவங்க வாதிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் என்னன்னா, பணம் மட்டும் அப்படின்றது அல்லாம பெரிதும் காரணம்ன்றத புரிந்துக்கிட்டு பேசினாங்கன்னா நம்மளுக்கு எடுத்து சொல்வதற்கு தகவல் சரியாக இருக்குன்றத முதல்ல புரிய வச்சிடுறோம். உங்க லைஃப்ல ஏதாவது அனுபவங்கள், அதுவும் நம்ம இன்ஷா அல்லாஹ் தகவலை பதிவு பண்ணுவோம், அனுபவத்திலையும் சொல்லுவோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மார்க்க ரீதியாக சொல்லக்கூடிய தகவலைத்தான் அவங்களும் சொன்னாங்க. அதாவது முதல் குடும்ப வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி, ஒரு திருமணத்தை நடத்துவதாக இருந்தால் அதற்கு தேவை பொருளாதாரம் என்று சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தால் பொருளாதாரம் வைக்கிறாங்கல்ல, அதே அல்லாஹ்வின் தூதரவர்கள்ட்ட ஒரு நபித்தோழி அவர்கள் வராங்க, அவர்களை திருமணம் முடிப்பதற்கு விருப்பமாக வராங்க. அப்படி வரும்போது அல்லாஹ்வின் தூதரவர்கள் அந்த விஷயத்துக்கு மௌனமாக இருந்துறாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட சொல்கிறாங்க, நான் மனம் முடித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர்கள்ட்ட தன்னுடைய விருப்பத்தை கேட்குறாங்க.
அப்போது அல்லாஹ்வின் தூதர் அந்த மகர் கொடுப்பதற்கு உன்னிடத்துல என்ன இருக்கு என்று கேட்கும்போது ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு வான்றாங்க. பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிட்டா வீட்டில் போய் ரொம்ப தேடி பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை. திருப்பி அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வராங்க. வந்து அல்லாஹ்வின் தூதரை வீட்டில் ஒன்றும் இல்லை, கொடுப்பதற்கு ஒன்றும் மகர் கொடுக்கறதுக்கெலாம் இல்லை, அவன் என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. திருப்பி ஏதாவது ஒரு இரும்பலான ஒரு மோதிரமாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாயேன்றாங்க. திரும்பவும் போய் தேடுறாங்க, ஒன்றும் இல்லை கொடுப்பதற்கு. அப்போ திரும்பவும் வராங்க. திருமணத்திற்கு அவசியமான ஒன்று மகர் கொடுக்கணும் அப்படின்றதை நம்ம அந்த ஹதீஸில் விளங்கி கொள்ளலாம். அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ அல்லாஹ்வின் தூதர்கள் அப்போ சொல்கிறாங்க, நீ உங்களுக்கு என்ன சூறா தெரியும்? அவங்க சொல்கிறாங்க, அந்த அத்தியாயத்தை சொல்லி இதை அவங்களுக்கு ஒப்பித்து இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இவங்களை மகராக ஏற்றுட்டு நீங்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு தயாரான்னு கேட்குறாங்க. மகருக்கு ஏதாவது ஒன்று அவசியம்ன்றதை பார்க்குறோம். அதே நேரத்தில் ஒன்றுமே இல்லாட்டாலும் குர்ஆன் வசனத்தை பொருந்திக்கிட்டு அந்த மகராக ஏற்றுக்கொண்டு அந்த மணமகனை, அதில் என்ன பொருளாதாரன்றதே இல்லை, ஒன்றுமே இல்லாத ஏழ்மையாக இருக்கக்கூடிய அந்த நபரை திருமணம் முடித்து கொண்டு திருமண வாழ்க்கையை கழிப்பதற்கு அங்கே வந்து அவசியமான ஒன்று என்னவாக இருக்குன்னா மனம்தான். அந்த இடத்துல அல்லாஹ் பரக்கத் செய்வான், அல்லாஹ் அருள் புரிவான். அல்லாஹ் வந்து பணத்தை மட்டும் வைத்து இன்னைக்கு வந்து நம்ம ஒன்று செஞ்சிட முடியாது அப்படின்றத அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுதா இல்லையா? அந்த பெண்மணி எதை ஏற்றுக்கொண்டாங்க? பொருளாதாரம் பெரிய விஷயம் இல்லை, அந்த இடத்துல வந்து மனதார ஏற்றுக்கொண்டாங்க. அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவர் திருமணம் முடிக்கிறாங்க. இந்த காலத்துல எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்க. அப்ப இன்னைக்கு இந்த காலத்தை நீங்க எடுத்துக்கொண்டா இன்னைக்கு எவ்வளவோ பேர் இன்னைக்கு செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்பர் 1 இடத்துல ஒருத்தர் இருந்தார், அதானி குழுமம் இருந்தது. இன்னைக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்டோடனே இருக்கிற இதெல்லாம் நஷ்டமாகி என்ன பண்ணுறாங்கன்னா இருக்க 8வது 9வது இடத்துக்கு வந்துட்டார். 8வது 9வது இடத்துக்கு வந்த பிறகு அந்த பணத்துக்காக 1வது இடத்த பிடிக்கிறதுக்காகவே இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், வழக்குகளை போடுறான், உச்சம் பண்ணுறதுக்கு ஓடுறான். அந்த இடத்துல எத்தனை கோடிகள் இருந்து என்ன பண்ண, அத்தனை கோடிகள் இருந்து கூட நம்பர் 1 இடத்துக்கு போகணும் தான் நினைக்கிறானே தவிர அந்த போதுன்ற மனம் வேணுமா இல்லையா? அப்போ பணத்தை வைத்து கொண்டு இப்படி நீங்கள் பிரபலங்களை யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இது உலகத்தில் எத்தனையோ பிரபலங்கள் இருக்கிறாங்க. வந்த செய்திகள்லாம் நீங்கள் செய்தித்தாளில் பார்த்தா பிரபலமான ஸ்டார் இடத்துல இருக்கக்கூடிய நடிகர்லாம் வெளிப்படையாக வந்து சொன்னது, நான் இந்த உலகத்தில் என்னென்னவோ சம்பாதிச்சிட்டேன், மக்களை சம்பாரிச்சிட்டேன், பணத்தை சம்பாரிச்சிட்டேன், எல்லாத்திலையும் சம்பாரிச்சிட்டேன், ஆனால் இதில் இருக்கக்கூடிய திருப்தியை விட வேறு எதுலேயுமே அந்த இது இல்லையே, எனக்கு மனம் ரொம்ப வேதனையாக இருக்குது, எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லை, அவங்களுடைய மனதில் அமைதி இல்லை காரணம் அப்படின்னு சொன்னா அந்த மனம் இருக்குல்ல, கொஞ்சம் இருந்தாலும் சரி, கூளை குடிச்சாலும் கஞ்சியை குடிச்சாலும் பொருந்தி கொள்ளக்கூடிய மனம் இருந்துச்சுன்னா அதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கும். கோடிகளை வச்சிருந்தாலும் சரி, கோடிகளில் பிறண்டாலும் சரி, அதுல மகிழ்ச்சி ஏற்படவே ஏற்படாது. அதுதான் நம்ம கவனிக்கக்கூடிய ஒன்றானது. சுத்தமா ஏற்படாத, அது உண்மைதானா? சுத்தமில்லாத இடத்துல கூட இருக்கிறதுக்கு தேவைப்படுறது என்ன தேவைப்படுது? மனசு தானே தேவைப்படுது. சரி சரி, அழகான முறையில் காஞ்சி இப்ராஹிம் அவங்க அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சாங்க. ஒரு சின்ன பிரேக். அவன் நீங்கள் போயிட்டு வீட்டில் வந்து உனக்கு என்ன ஏமா கவலையாக இருக்க, போதுமன்ற மனசோடு எரியுமா? அத்தா வந்து கேட்குறாரு, எப்பா எனக்கு வந்து துணி எடுத்தாரு, போதுமன்ற மனசோடு இருங்க தான். அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க, அப்பா மாத்திரை இல்லை, அம்மா போதும் என்ற மனதோடு இருங்கம்மா. போதும் என்று சொல்வதற்கு அங்கே ஒன்று இருக்கணும்ல, இருந்தா தானே போதும் சொல்ல முடியும், இருந்தா தானே போதும் சொல்லணும். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, சோறு போடுறாங்க, எப்படி இருக்கு தட்டுல நீங்க சோறை போட்டதுக்கு அப்புறம் போதும் நீங்க சொல்லணும். அப்போ ஒரு சோறு இருந்தாதான் போதும் சொல்றது எப்படியோ, சோறே போடல வெறும் தட்டா இருக்கு, போதும் 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 சொல்லுவீங்களா? நமக்கு சில குழப்பங்கள் வர்ற அளவுக்கு சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, நம்ம வந்து பணமே தேவையில்லை, 10 பைசா கூட பையில இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனமா வீட்டில் படுத்து கிடக்கணும், போர்வையை மூடிக்கிட்டு டெய்லி தூங்கிட்டு இருக்கணும், ஒரு ரோட்ல போகும்போது கூட பஸ் ஏறது கூட காசு இல்லாம அலையணும். இப்படி பணத்தினுடைய மதிப்பே இல்லாம, ஒரு தேவையே இல்லாம பணம் வச்சு அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே ரோட்லேயே வந்துகிட்டும் போயிட்டு இருக்கிற ஒரு ஆட்கள் மாதிரி ஒரு பார்வை தெரிகிறது. பணம் என்பது தேவை, அதுல நமக்கு எல்லா அளவும் மாற்று கருத்து கிடையாது. அடுத்ததாக ரஹீம் அவர்கள், சகோதரர் ரஹீம் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இப்போ போதும் என்ற மனம் இருக்குல்ல,
அது இருந்தாக்கா அவன் தான் தனவந்தன், அவன் தான் செல்வந்தன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொல்கிறாங்க. ஹதீஸ் வாஸ்தவமான பேச்சு தான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. போதும் என்று சொல்வதற்கு அங்கே ஒன்று இருக்கணும்ல, இருந்தா தானே போதும் சொல்ல முடியும். இருந்தா தானே போதும் சொல்லணும். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, சோறு போடுறாங்க, எப்படி இது அந்த தட்டுல நீங்க சோறை போட்டதுக்கு அப்புறம் போதும் நீங்க சொல்லணும். அப்போ ஒரு சோறு இருந்தாதான் போதும் சொல்றது எப்படியோ, சோறே போடல வெறும் தட்டா இருக்கு, போதும் 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 சொல்லுவீங்களா? அப்ப உங்களுக்கு அவங்க சொன்னாங்கல்ல ஒரு கவலம் உணவு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்ல வராங்கன்னா, செல்வம் இருக்குல்ல, உன்கிட்ட 100 கோடி இருந்தாலும் சரி, 1 கோடி இருந்தாலும் சரி, 100 ரூபா இருந்தாலும் சரி, ஆனா அங்க இருக்கணும். அந்த இருப்பதை நீ போதுமாக்கி கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை சரியாக விளங்கி கொள்ளாமல் ஒண்ணுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி அவர்கள் போயிடுறாங்க. அப்போ பொருளாதாரம் என்கின்ற ஒன்று அடிப்படை, அந்த அடிப்படையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் போதுமாக்கி கொள்ள சொல்லி நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். இதை இப்படி விளங்கி கொண்டாங்கனாக்கா அடுத்த அந்த விஷயத்தை வாதத்தை எடுத்து வைக்க மாட்டாங்க. இது நம்பர் 1. 2வது, எந்த சமுதாயத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ, சிறந்த சமுதாயம் என்று சொன்னானோ, அந்த சமுதாயமாக வாழ்ந்த நபி தோழர்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் தாய்மார்களாக, மூமின்களுக்கெல்லாம் தாய்மார்களாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து அவங்களுடைய மனைவிமார்கள் வாழக்கூடிய நேரத்தில் அவர்களுக்குள்ள சில மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. எதற்காக ஏற்பட்டுச்சு நீங்க சொல்லுங்க? பொருளாதாரத்தை சரியான முறையில் என்ன செய்யல, எங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கின்றது, நீங்க தரக்கூடிய காசு எங்களுக்கு போதலை என்ற நிலையில சில மனைவிமார்கள் அவங்களுக்குள்ள அதிருப்தி அடைந்தார்களா இல்லையா? போதும் என்ற மனமெல்லாம் உள்ளவர்கள் தான். பொருளாதாரத்தில் அவர் எவ்வளவு வேகமா இருக்கிறாரு. ஆனா அந்த பொருளாதாரம் ஒரு அடிப்படைக்கு கீழே போகக்கூடிய நேரத்தில் அது குடும்பத்துடைய மன மகிழ்ச்சி என்ன செய்யும், அது ஒரு கட்டத்தில் பாதிக்கும் அப்படிங்கிறத நமக்கு அந்த வரலாறுகள், சம்பவங்கள் அதெல்லாம் நமக்கு தெளிவாக விளங்குது. இது 2. 3வது என்னன்னு சொன்னா, நாம நிறைய பல விஷயங்கள் பொருளாதாரம் குறித்து நிறைய விஷயம் பேசுறாங்க. நம்ம தலைப்பு குடும்ப மகிழ்ச்சின்னு சொல்றோம். குடும்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்கிறது ஒண்ணு, குடும்ப மகிழ்ச்சின்னு ஒண்ணு. இப்ப அந்த குடும்பத்துல யார் யாரெல்லாம் அங்கத்தினரா இருக்காங்க? கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைங்கன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆமா, இப்ப குடும்ப அந்த மகிழ்ச்சியில பொருளாதாரத்தினுடைய அந்த ஓட்டம் இருக்குல்ல, அதை நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள்ல, யாரெல்லாம் மன கஷ்டம் என்று சொல்கிறாங்களோ அவங்கள ஃபுல்லாக ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போக முடியல, நகை நட்டு இல்லை, புடவை இல்லை, வீடு கட்ட காசுகள் இல்லை, வாடகை கட்ட காசு இல்லை, ஏன்பா நீ கஷ்டமாக இருக்கேன்னு கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா அது பணம் மட்டும்தான். நீ அவன் கையில கொண்டு போய் 10 லட்சத்துக்கு கொடுக்கணும், கரண்ட் பில்லை கட்டிக்குவான், வாடகை கட்டிப்பான், ஆஸ்பத்திரிக்கு போயிருவான், டூருக்கு போயிருவான், ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுவான், டியூஷனுக்கு வச்சிருவான், ஆள ஒரு பவர் அப்படியே எனர்ஜியா உட்காந்துவான். பாக்குறீங்களா? 100 பிரச்சனைகளுக்கு 100 பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு சொன்னா அது பணம் தான். அவன் நீங்க போயிட்டு வீட்டுல உனக்கு என்ன ஏமா கவலையா இருக்க, போதும்ன்ற மனசோட எரியுமா? அத்தா கேட்கிறாரு, எப்பா எனக்கு துணி எடுத்தாரு, போதும்ன்ற மனசோட இருங்க தான். அப்ப அம்மா கேட்கறாங்க, அப்பா மாத்திரை இல்லை, அம்மா போதும்ன்ற மனதோடு இருங்கம்மா. இப்படியே வீட்டுக்கு ஒருத்தன் சாப்பிட வரான், விருந்தன்னு கூப்பிட்டான் சாப்பிட வரான், நீ பழைய கஞ்சியும் தேங்காய் பத்தி எடுத்து வச்சுட்டு போதும்ன்ற மனசோட சாப்பிடுங்க. இப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தான்னு சொன்னாக்கா உண்மையில இவனும் இவனை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் மகிழ்ச்சி அடைவார்களா? அப்ப பணம் என்கின்ற ஒன்று அவன் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவர் அடிப்படையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அது அல்லாஹ்வுடைய தூதர் அருள் என்று சொன்னார்கள். சகாபாக்கள் ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா தர்மம் வழங்குறாங்க. இதை பார்த்து நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க தர்மம் வழங்குறாங்க, எங்களால் வழங்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டு அந்த நன்மையை சம்பாதிக்கணுக்காக ரசூலாட்ட போய் கேட்குறாங்க, எங்களுக்கு அது மாதிரி ஏதாவது வழி கொடுங்கன்னும் போது நீங்கள் திக்ர் செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க. இவங்க செய்கிறத பார்த்து தனவந்தர்கள் செய்கிறாங்க, அவங்களும் திக்ர் செய்கிறாங்க, தஸ்பீஹ் செய்கிறாங்க, எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச அருள் என்று சொன்னார்களா? இவங்க ரொம்ப பணத்தை பற்றி பேசுவோம், அல்காக்கு முத்த காசு நரகத்துக்கு போயிடுவாங்க, பணம் என்று சொன்னாலும் அது பாதாளத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தை நோக்கி அவங்களுடைய அந்த கோணத்தை சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அப்படின்னா ரசூலா என்ன சொல்லி இருக்கணும்? அப்ப அவங்க செல்வம் எல்லாரையும் அவங்க என்ன செய்யணும், காசெல்லாம் கொடுத்துட்டு உங்க பக்கத்துல உட்கார்ந்துக்குன்னு சொன்னாங்களா ரசூலா? அது அருள் என்று சொன்னார்களா இல்லையா? அதே மாதிரி அருளை தேடி போங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? மனமும் வேணுமா இல்லையா? மனம் வேணுங்க. அந்த மனம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நோட் திஸ் பாயிண்ட், நோட்டீஸ் தி பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்னன்னு சொன்னா அந்த மனம்
பாயிண்ட ஒட்டுங்கய்யா. அந்த மனம் வந்து மகிழ்ச்சியாக எப்ப ஆகுது? உங்க மனசை திறந்து சொல்லுங்க. இப்ப என் வீட்டுக்கு நீங்க வரீங்க, நல்ல நான் என்ன செய்யறேன், சுவையான மனமான ஒரு விருந்தை நான் கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு உங்க மனசு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ வரும்னா, அந்த அந்த பொருளாதாரத்தினால் வந்த அந்த உணவு, மனம், ருசி எல்லாம் சேரும் போது மனசுல இருந்து என்ன செய்யுது, அப்பதான் அல்ஹம்துலில்லாஹ் வருது. என்கிட்ட இருக்க ஒரு காஞ்ச ரொட்டியை கொண்டு வந்து கொடுத்து இல்லன்னா வருது அப்படி வருவீங்களா? நான் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. உங்களுடைய மனம் அவர்களுடைய மனம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு அந்த மாதிரி விருந்து வைக்கக்கூடிய நேரத்தில் எதிர்பார்த்து போய் காஞ்ச ரொட்டியும் ஒரு மாதிரி ஊசி போன எதையாவது ஒன்று சாப்பிடும் போது நாங்க போதும் மன மகிழ்ச்சியோட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவார்களா? வாயில ஒண்ணு மனசுல ஒண்ணு பேசக்கூடாது. அப்ப நம்ம உடைச்சு பேசுவதாக இருந்தால் மனசு வேணும், பணம் வேணும். பெரும் மகிழ்ச்சிக்கு எது அந்த மனதுக்கே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இந்த பொருளாதாரம் தான் அமைந்திருக்கின்றது அப்படிங்கிறத நாம நிறைய வரலாறு பூர்வமாக சான்றுகள் மூலமாக நாம நிரூபிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ குடும்ப மகிழ்ச்சிக்கு வந்து மனமா பணமான்னு கேட்குறோம்ல. நம்ம ஏற்கனவே 2 பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? குடும்பம் வரத்துக்கே பணம் தான் வேணுங்கிறாங்க. குடும்பம் வர்றதுக்கு குடும்பம் நீ வந்தா தானே அப்புறம் தலைப்புக்குள்ளே போக முடியும். குடும்பஸ்தனா ஆகணும்னா சக்தி வேணுங்க. ஒரு ஆம்பளை பொம்பளை 2 பேர் இருந்தாதான் குடும்பம். அது பேரு ஒரு பொம்பளை மட்டுமே இருந்தா குடும்பம் கிடையாது. கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்றதுக்கே பேஸ் என்ன வேணும்னா குடும்பம் வேணும். குடும்பத்துக்கு என்ன வேணும்? மகிழ்ச்சி வேணும், பணம் வேணும். பணம் தலைவரை டைவர்ட் பண்ணாதீங்க. குடும்பத்துக்கு என்ன வேணும்னா பணம் வேணும். நான் கேட்கிறேன், இப்ப எதிர்த்தரப்பினர்கள் கவுண்டர் கொடுக்கறதுக்காக சொல்லல. ஒரு பொண்ணு தேடும், ஒரு மாப்பிள்ளை தேடும் போது கேள்வி என்ன கேட்கிறாங்க? என்ன வேலை செய்யறார்? இரும்பு மோதம் வச்சிருக்கிறார், போட்டு விடுவார் என்றால் பொண்ணு கொடுப்பாங்களா? கொடுக்கறவங்க கொடுக்க தானே செய்யறாங்க. அதை எத்தனை பேர் கொடுப்பாங்க? அது பெரும் மகிழ்ச்சி வந்துட்டோம்னா மெஜாரிட்டிக்கு தான் நீங்க போகணும். ஒரு ஆள் அதாவது ஒரு தலைப்பு ஒரு விஷயத்தை பேசுறோம்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு சாராரை இவங்க சொல்ற மாதிரி விதங்களை கொஞ்சம் பேர் இருந்தாலும் பெரும்பாலான சாரார் இந்த உலக வாழ்க்கையில வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பொருளாதாரம் தான் ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்குங்கிறத நாங்க உறுதியா சொல்லி எங்களுடைய உரையை நிறைவு செய்கிறோம். நல்ல அருமையான முறையில் அப்துல் ரஹீம் அவர்கள் வந்து ரொம்ப உறுதியா சொல்லிட்டாப்ல. அதாவது பணம் சம்பாதிக்கலன்னா ஒண்ணுமே முடியாது பாத்துக்காங்க, குடும்பமே என்ன செய்யாது, கதி கலங்கி போயிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சகோதரர் முகமது அவர்கள் வந்து மனம் சம்பந்தமாக, அதாவது எதிர்த்தரப்புல உள்ளவங்க சில விஷயங்களை சொல்லும் போது நமக்கு சில குழப்பங்கள் வர்ற அளவுக்கு சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, நம்ம வந்து பணமே தேவையில்லை, 10 பைசா கூட பையில இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனமா வீட்டில் படுத்து கிடக்கணும், ஒரு போர்வையை மூடிக்கிட்டு டெய்லி தூங்கிட்டு இருக்கணும், ஒரு ரோட்ல போகும்போது கூட பஸ் ஏறது கூட காசு இல்லாம அலையணும். இப்படி பணத்தினுடைய மதிப்பே இல்லாம ஒரு தேவையே இல்லாம பணம் வச்சு அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே ரோட்லயே வந்துகிட்டும் போயிட்டு இருக்கிற ஒரு ஆட்கள் மாதிரி நீங்க சொல்லாதெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தெரிகிறது. பணம் என்பது தேவை, அதுல நமக்கு எல்லா அளவும் மாற்று கருத்து கிடையாது. பணங்கிறது கண்டிப்பாக இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவைதான். எல்லா விஷயங்கள்லையும் பணங்கள் தேவையில்லாமல் இன்னைக்கு நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. ஆனால் பணம் மகிழ்ச்சியை முடிவு செய்யுமா? அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய அம்சமாக இருக்கிறது. அது நபிகள் நாயகம் சொன்ன போதனையாக இருக்கட்டும், நடைமுறை வாழ்க்கையாக இருக்கட்டும். இப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல நடுவர் அவர்களுக்கு அந்த ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வந்து ஒரு கட்டல்ல படுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய வசதிக்கு ஏற்றால் போல ஒரு நார்கட்டல் மாதிரி ஒன்றில் படுத்திருக்கிறாங்க. அப்போ சகாபாக்கள் ரொம்ப விருப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, நீங்க இப்படி தோள்கள்லாம் புண்ணாகக்கூடிய அளவுக்கு அந்த தடங்கள் தெரியுமா இல்லையா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க இப்படி படுக்கணுமா? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மன்னன் எப்படி இருக்கிறான், உதாரணம் சொல்றேன். ஒரு ஆட்சியின் மன்னராக வந்தால் அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு அந்த ஆட்சியை பயன்படுத்தி அப்படியெல்லாம் என்ன செய்றாங்க, வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க எவ்வளவு பெரிய ஒரு மன்னர் நாங்க இருக்கிறோம், உங்களுக்கு பஞ்சமத்தை அமைச்சா நாங்க தருவோமேங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நீங்க யாரையெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தையும் நமக்கு மறுமையும் தரலையா, அந்த பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு விதம். அப்ப இதுல ரசூலுல்லாஹ்க்கு பணமே தேவையில்லை, பணப்பற்றே இல்லாம வாழ்ந்தாங்கிறது அர்த்தம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பொருளாதார தேவை என்பது வேறு, ஆனா அது மகிழ்ச்சியை முடிவு செய்கிறதா, இதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இப்போ வெளிநாட்டு வேலைக்கு போயிடுறாங்க,
ஆரம்பத்தில் கூட அது உதாரணங்களுக்கு சொன்னதுக்காக நம்ம சொல்கிறோம், பதில் சொல்கிறோம், நீங்கள் நினைக்க வேண்டாம். சரி, அந்த கான்செப்டில் சொல்லலை. வெளிநாட்டில் வேலைக்கு போய் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சியாக அது வெளிநாட்டில் போய் நீங்கள் இப்போ பாருங்கள், வெளிநாட்டில் போய் அங்கே உட்காந்துருக்கக்கூடியவங்க ஒரு 4 அடுக்கு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பீரோவில் அடுக்கி வைக்கக்கூடிய இது இருக்கு பாருங்க, துணி அடிக்க வச்சுருப்பாங்க. பீரோவில் துணி அடிக்க வைக்கக்கூடிய அந்த செல்ஃப் மாதிரி அங்கே வந்து செல்ஃப் மாதிரி இருக்கும். கீழே ஒரு ஆள், மேலே ஒரு ஆள், மேலே ஒரு ஆள். காலையில் வேலை முடிச்சுட்டு வந்தோடனே ஹெட்ஃபோனை மாட்டிடுவாங்க. சிக்கன் கோழி மாதிரி நினச்சிவாங்கன்னா ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அங்கேருந்து இவங்க ஃபோனில் பேசுறது, இங்கேருந்து அங்கே ஃபோன் பேசுறது. மகிழ்ச்சி. இது என்ன மகிழ்ச்சி? எதுக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஏன் போகிறாங்க? ஏன் அங்கே மகிழ்ச்சியாக வாழ முடியாது? இருக்கிற வசதியில், வாய்ப்பில், பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு தன்னிறைவாக வாழ முடியுமா? முடியாதா? ஆனால் என்னது போதாதான், பத்தாதான், இல்லை பாருங்க. மகிழ்ச்சியை வந்து அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அந்த பணத்தின் பின்னால் ஓடுறதுனால அந்த மகிழ்ச்சியை வந்து அவங்களால அடையவே முடியலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களா இல்லையா? ஆதமுடைய பிள்ளைக்கு ஒரு ஓடை அல்ல 2 ஓடை தங்கம் கொடுத்தாலும் சரி அவன் திருப்தி அடைய மாட்டான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த தங்கம், பட்டு, இது மாதிரி சில விஷயங்களையெல்லாம் சொல்லி அதில் பேராசை கொள்ளக்கூடியவர்கள் துர்பாக்கியசாலி அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க. அந்த துர்பாக்கியசாலி மட்டும் கிடையாது, அவன் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் சந்தோஷப்படுவான். அவனுக்கு மகிழ்ச்சி எப்போ வரும்னு கேட்டால் வந்துக்கிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது ஏதாவது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு வைங்க, அவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அது இன்னைக்கு வாழ்க்கையில் பார்க்குறோமா இல்லையா? இன்னைக்கு அம்பானியை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதானியை எடுத்துக்கிட்டாலும் சரி, கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கிறது. ஆனால் அவன்கிட்ட மகிழ்ச்சி இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். அவன்கிட்ட ஏராளமான செல்வங்கள் இருக்கிறது, பொருளாதாரங்கள் இருக்கிறது, நிறைய பணங்களை வச்சிருக்கிறான். ஆனால் மகிழ்ச்சி கடுகளவு கூட அவன்கிட்ட கிடையாது. இன்னைக்கு கூட சமீபத்தில் ஒரு நடிகர் வந்து என்ன செய்கிறாருன்னா 150 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு. அப்போ நிறைய அவரை பற்றிலாம் பேசுகிறாங்க. 150 கோடிக்கு வீடு கட்டுறியப்பா, வீட்டில் வாழ்றதுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கான்னு கேட்குறாங்க, உதாரணத்துக்கு கேட்குறாங்க. அப்போ என்னன்னா மகிழ்ச்சிக்கு மனைவி இல்லை. மகிழ்ச்சியை அவன் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் பணம் தான் பெருசு நினைக்கிறான். 150 கோடி 200 கோடிக்கு பணங்களை திரட்டக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சி என்னங்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை அம்சங்கள் என்ன செய்யல, பொருளாதாரத்தின் பின்னால ஓடுறவங்களுக்கு இல்லை, மகிழ்ச்சி அதில் இல்லை. அதே மாதிரி சாப்பாடு விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம்ல, வீட்டில் நம்ம நிறைய சம்பாதிச்சா சாப்பாடு கொடுத்தா தானே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. உள்ள நம்ம சொல்கிறோம், உண்மைதான், வாஸ்தவம் கிடையாது. அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் ஆமாம் அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு சொல்கிறோம்ல. நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஒரு காலகட்டம்னு இருந்துச்சு. ஒரு கிராமங்கள்லையோ ஒரு வீடுகள்லையோ விருந்துக்கு போகும்போது கஞ்சை கொடுத்தாலும் மிளகாவை கொடுத்தாலும் அவன் உட்காந்து நம்மகிட்ட உட்காந்து 10 நிமிஷம் கதையை பேசி தந்து என்ன செய்வான், அதை மகிழ்ச்சியாக ஷேர் பண்ணிவிடுவோம். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு கருவாடை ஒரு விருந்து சாப்பாடு தந்தா கூட மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு என்ன, விருந்தாளி வந்திருக்கிறாங்க, நீங்கள் வந்து பிரியாணியை நான் ஆர்டர் கொடுத்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? நடுவர் அவர்கள் முன்னாடியே சொன்னாங்க, நீங்கள் ஊட்டிக்கு போங்க, நான் எங்கே போகிறேன், கம்பெனிக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன்ட்டு. அதே மாதிரி விருந்துக்கு வர சொல்லிக்கிட்டு நீங்கள் இருக்கீங்களா? விருந்துக்கு லட்சக்கணக்கில் பொருளாதாரத்தை கொட்டி நீங்கள் மகிழ்ச்சியாக எங்களுக்கு விருந்து தரீங்களா? அது விருந்தாது. நீங்கள் அதுக்கு கஞ்சியை கொடுத்துட்டு போய் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருப்போமே. அப்போ அந்த மாதிரியான இல்லாத மகிழ்ச்சியே இல்லை. பொருளாதாரத்தின் பின்னால் ஓடக்கூடிய ஒரு சமுதாயம் மகிழ்ச்சியை இழந்து கிடக்கிறது. அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மனம் இல்லையோ? ஆமாம், இல்லை அந்த அதாவது இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இன்னொன்று பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அவங்களுடைய மனைவிமார்கள் சில சங்கடங்கள் வருகிறது. சங்கடம் வருது, உண்மைதான். சங்கடங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் கடைசி தீர்வு என்ன வருதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க என்ன விரும்புறதா இருந்தா என்னன்னா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரும்புறீங்களா, நீங்க வந்து இந்த உலகத்தை விரும்புறீங்களா? இதான் அவங்களுடைய கடைசி கொஸ்டின். அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை தான் விரும்புகிறோம். அப்படி விரும்புகிறோம்னா என்ன அர்த்தம்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் அப்படி இல்லை, பொறுத்து விடுறோம். மகிழ்ச்சி என்பது இந்த துன்யாவில் மொத்தத்தில் என்ன செய்யாது, பொருளாதாரத்தில் கிடைக்காது அப்படிங்கிறதை வெளிப்படுத்தி நபிமார்களுடைய மனைவிமார்கள் வாழ்ந்ததையும் நம்ம பார்க்குறோம். அப்போ பொருளாதாரத்துக்கு பின்னால் ஓடுறதுலேயே சிறந்த விஷயம் கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, செல்வம் அதை சொல்லிட்டா சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறாங்க, சொல்லுவோம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு சிறந்த மனம் என்பது
போதும் என்ற மனமே. இது வந்து ஒரு சாதாரண வார்த்தை கிடையாதுங்க. இன்னைக்கு வாழக்கூடிய உலகத்துல ஒருத்தருக்கு ஒரு வீடு இருக்குன்னு வைங்க. உதாரணத்துக்கு முதல்ல வீடு வாங்கும்போது சொல்றாரு, நான் ஒரு வீடு வாங்கிட்டேன்னா போதுங்கிறாரு. வீடு வாங்கிட்டேன்னா அதுக்கு பிறகு குடும்பம், உறவு, இதுகளோட இபாதத்து, ஹஜ்ஜிக்கு போறது, 5 வேளை தொழுறது, சுபோட்டில் கரெக்டாக கலந்துக்கிட்டதுங்கிறாரு. கடைசி பார்த்தா வீடு வாங்கிடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடுக்கு போறாரு. அடுத்த வீடு வாங்கணுமா, அடுத்து கடை திறக்கணுமா, அடுத்து 5 கடை திறக்கணுமா, எல்லை இல்லாமல் போயிட்டே இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். திருப்தி அடைகிறார்களா? பொருளாதாரத்தை அதை நோக்கி போகக்கூடியவங்க அதிலே ஒரு திருப்திக்கு வருகிறார்களா? மன மகிழ்ச்சி அடைகிறார்களா? கிடையாது. அப்போ மன மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக அதை பொருந்தி கொள்ளக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது. 1 கோடி ரூபா அல்லது 1 லட்ச ரூபா மாசம் ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு. ஆனாலும் அவர்கிட்ட திருப்தி இல்லை. 40,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கிறாரு. இருக்காரா இல்லையா? எத்தனை பேர் பார்க்கறோமா இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யணும்? பொருளாதாரத்தில் பின்னால் ஓடக்கூடிய விஷயத்துல மகிழ்ச்சி இல்லை. பொருளாதார தேவை அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்றம். நல்ல அற்புதமான கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ரசூலுல்லாஹ் அங்கே கடைசி என்ன சொன்னாங்க? மனசின் பக்கம் தானே கொண்டு போனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அந்த பொருளாதாரத்தை கேட்டால் கூட இறுதியாக அந்த வடிவத்துக்கு வந்துட்டாங்க. போதுமென்ற மனம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே அப்படிங்கிற அந்த கருத்தையும் பதிவு பண்ணாங்க. இப்போ முதல் இதில் நம்ம வாதிச்ச பல விஷயங்களை பார்த்தோம். ஒரு 2 தரப்பில் உள்ளவங்களும் நல்ல அவங்கவுங்க தரப்பிற்குண்டான செய்திகளை அழகான முறையில் அற்புதமாக சொன்னாங்க. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். ஒரு மனைவியுடைய வாயில ஒரு கவலை உணவு ஊட்டினா நன்மை, அது மாற்றுக்கருத்து இல்லை. அந்த கவலை உணவு வந்து என்னவா இருக்கணும்? பழைய சோறை ஊட்டினா மகிழ்ச்சி அடைவாங்களா, இல்லைன்னா பிரியாணி ஊட்டினா மகிழ்ச்சி அடைவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். அது நீங்கள் நம்ம பக்கம் திருப்பி விடுறீங்க. என் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய முதல் மைய பொருளாக இருக்கக்கூடியது இந்த பொருளாதாரம் தான். என் மனைவி மேலே ரொம்ப விருப்பம், அழகாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படி வெறுங்கல்ல பார்த்துட முடியுமா? அழகான ஆடையை வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். என் மனைவி நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்றத ரசிக்கிறத நான் விரும்புகிறேன். எப்படி ரசிக்கிறத விரும்ப முடியும்?